இப்போ தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். முட்டை இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கேன். வெங்காயம், பொடியாக அரிஞ்ச பச்சை மிளகா, கொத்தமல்லி பொடி அரிஞ்சது, தக்காளி பொடி அரிஞ்சது, சால்ட்டு, மஞ்சத்தூள், சில்லி பவுடர், சாட் மசாலா, பெப்பர் பவுடர். இப்போ ஒரு கடாயை ஹீட் பண்ணி அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து வெங்காயத்தை ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம இங்கே கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் கொத்தமல்லியும் சேர்த்துடலாம். இப்போது தக்காளி வெந்து வரட்டும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கிற தூளுங்க எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்போது இந்த மசாலா நல்லா வெந்து வந்ததும் நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கிற முட்டையை நல்லா அடித்து இந்த மாதிரி இந்த மசாலாவோட சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். மழை தூறலே ஒதுங்க இடம் பார்க்குதே, மலரம்புகள் உயிர் வரைக்கும் தாக்குதே, மழை செய்யும் கோளாறு கொதிக்குதே பாலாறு, மழை செய்யும் கோளாறு கொதிக்குதே பாலாறு, இது காதல் ஆசைக்கும் காமன் பூஜைக்கும் நேரமா, இந்த ஜோடி வண்டுகள் கோடு தாண்டிடுமா, பொன்வானம் பன்னீர் தூவுது இந்நேரம், பொன்வானம் பன்னீர் தூவுது இந்நேரம், அட இன்னம் மீறுது வண்ணம் மாறுது கண்ணோரம். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் உங்களுக்கு முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ஈஸியாக குவிக்காக உங்களுக்கு செஞ்சிடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். முட்டை பொரியல் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. சிந்து சிங்கிங் கிச்சனுக்கு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஆல். பாய்.